ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஏகான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 2 வாழைக்காய்களை தோல் நீக்கி நீல வாக்கில் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். எண்ணெயிலே நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு எண்ணெயிலேயே. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய்களை இதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காயை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வாழைக்காயை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வருது. கலந்து விட்டுக்கலாம் நல்லா காய்களை. நான் மறுபடியும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நல்லா காயம் வந்துடுச்சு. குழம்பும் திக்காயிடுச்சு. சுவையான வாழைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.